திருவாரூர் மாவட்டத்தில் தண்ணீரின்றி 10,000 ஏக்கர் குறுவை சாகுபடி நெற்பயிர்கள் கருகி வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ரவி. ரவி, வணக்கம். இது பற்றிய மேலும் விவரங்கள் என்ன? வணக்கம். திருவாரூர் மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா 1,60,000 ஏக்கர் பரப்பளவுல குறுவை நெல் சாகுபடி பணிகளில் விவசாயிகள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில தற்போது விதை தெளித்து 40 நாட்கள் ஆன நிலையில நெல் பயிர்களுக்கு உரமடிக்க வேண்டிய நிலையில் விவசாயிகள் உள்ளனர். இந்த நிலையில் திருவாரூர் அருகே பாண்டவையாறு பாசனத்தை நம்பி மட்டும் சுமார் 10 கிராம விவசாயிகள் 10,000 ஏக்கர் பரப்பளவில் குறுவை நெல் சாகுபடி பணியில் ஈடுபட்டுள்ளனர். குறிப்பாக மாங்குடி, கீழமணலி, கூத்தங்குடி, சேந்தனாங்குடி, உளனி, தப்பாமுளியூர், வாஞ்சூர் உள்ளிட்ட கிராமங்களில குறுவை சாகுபடி செய்து 40 நாட்கள் நிலையில தற்போது நெல் பயிர்கள் தண்ணீர் இல்லாமல் கருகி வருகிறது. குறிப்பாக பாண்டையாறு பாசனத்தை நம்பி விவசாயிகள் சாகுபடி செய்கிற நிலையில ஆற்றில் தரையோடு தரையாக தண்ணீர் செல்வதால் ஆற்றிலிருந்து பிரியக்கூடிய சிறு குறு வாய்க்கால்களுக்கு தண்ணீர் வராத காரணத்தினால தற்பொழுது நெற்பயிர்களுக்கு தண்ணீர் வைக்க முடியாத நிலை என்பது ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். குறிப்பாக ஒரு ஏக்கருக்கு 10,000 ரூபாய் செலவு செய்கிற நிலையில தண்ணீர் இல்லாமல் பயிர்கள் கருகி வருவதால் விவசாயிகள் மிகப்பெரிய பொருளாதார இழப்பை சந்திக்கக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து பலமுறை அதிகாரிகள் தெரிவித்தும் எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. குறுவை சாகுபடி முற்றிலும் பாதிக்கக்கூடிய சூழல் என்பது இங்கு உருவாகிறதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். உடனடியாக மாவட்ட ஆட்சியர், பொதுப்பணித்துறை அதிகாரிகள் அனுப்பி முறை வைக்காமல் தண்ணீர் திறந்துவிட்டால் மட்டுமே குறுவை நெல் சாகுபடி பயிர்களை காப்பாற்ற முடியும். இல்லையென்றால் முற்றிலுமாக நெற்பயிர்கள் பாதிக்கக்கூடிய சூழல் நிலவும் என விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். திருவாரூர் மாவட்டம், இது கூடூர் ஊராட்சி, இது பாண்டையாறு பாசனம். ஜூன் 12 தண்ணி திறந்து இது வரையிலையும் நல்லா வந்துட்டு இருந்துச்சு. இன்றைக்கி 10 நாளாக தண்ணி வரல. இந்த ஆற்றுல தண்ணி வராது. இன்றைக்கி எல்லாம் களைக்குள்ளி அடித்து எல்லாம் எரிஞ்சு போய் நிற்கிற சூழ்நிலையில் இருக்குது. உரம் அடிக்க முடியல, களை எடுக்க முடியாமல் நிற்கிது. இன்றைக்கி 10 நாளாவது முறை வச்சு, ஏன் முறை வச்சுருக்காங்க, எதுக்கு தண்ணி எடுக்கலைன்னு இது வரையிலையும் எங்களுக்கு எந்த பதிலும் எங்களுக்கு கிடைக்கல. யார் ஃபோன் அடித்தாலும் ஃபோன் எடுத்து எங்களுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. 1,50,000 லட்சம் கண்ணாடி தண்ணி வேஸ்ட்டாக இன்றைக்கி எல்லாம் கொள்ளிடத்தில் எடுத்து இன்றைக்கி போயிட்டுருக்கு. விவசாயத்துக்கு தண்ணி இல்லை. சில பகுதி தண்ணியே பாயாமல் கிடக்கு. இந்த புளியோளம், வேளங்குடி பக்கம் போனீங்கன்னா ஒரு சொட்டு தண்ணி கூட வாய்க்காலில் போகாமல் கிடக்கு. இதெல்லாம் யாரோட தப்புங்கிறத அதிகாரிகள் ஆய்வு பண்ணணும். அங்கே இருந்துக்கிட்டே ஏசி ரூமில் இருந்துக்கிட்டே எல்லாம் கணக்கிட்டாங்கன்னா பண்ண முடியாது. இறங்கி களத்தில் இறங்கி எந்த ஊருக்கு தண்ணி போயிருக்கு, எந்த ஊருக்கு தண்ணி போகல, எந்த விவசாயி பாதிச்சிருக்கான்னு பண்ணினா தான், கரெக்டாக தண்ணி எடுத்து கொடுத்தா தான் இது கரெக்டாக நாங்கள் விவசாயம் பண்ண முடியும். குறிப்பிட்ட நேரத்தில் கொடுத்தா தான் பண்ண முடியும். இந்தமாரி தண்ணி வேஸ்ட்டாக போகிறது வைத்தறிச்சலாக இருக்குது. இப்போ 100 கொடுத்துருக்காங்க, அது ஆற்றோடு போகுது. இன்றைக்கி 10 நாளாக இன்றைக்கி தண்ணி வைக்க முடியாமல் எல்லாம் தவிக்கிறாங்க. இதை உடனே களையணும். இந்த தண்ணி இன்னும் 4 நாளில் வரும், ஆற்றோடு போகும். அன்றைக்கி திறக்க முடியாது. இன்றைக்கி ஃபுல்லாக வரும், இன்னும் 2 நாளில் ஃபுல்லாக கொடுத்து ஆற்றோட போகிறதுல என்ன பிரயோஜனம் இருக்குது? எப்போ பசிக்குதோ அப்போ சாப்பாடு போட்டால் தான் நல்லாயிருக்கும். எப்போ தண்ணி தேவைப்படுதோ அப்போ கொடுத்தா தான் நல்லா இருக்கும். இது பெரிய தவறு நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த அரசாங்கத்துக்கு ஏதோ ஒரு கெட்ட பேரை உண்டாக்கணும்னு இந்த அதிகாரி பண்ணுறாங்களா என்னன்னு எங்களுக்கு தெரியல. இதை உடனே ஆய்வு பண்ணி உடனே தண்ணி எடுத்து கொடுத்தா தான் இந்த விவசாயம் சிறப்பாக இருக்குங்கிறதான் விவசாயியோட கோரிக்கை. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.